Hello students, happy morning students. In the week number economics la unit 2 lesson topic name globalization and trade பத்தி பார்க்க போறோம். In this lesson we are going to learn about the meaning and history of the globalization and the evaluation of the growth of MNC and the fair trade practices and WTO, and we also understand about the impact and challenges of globalization. குளோபலைசேஷன்னா என்ன? வியாபாரத்தை உலகமயமாக்குதல் அப்படின்னு அர்த்தம். இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோமா, வியாபாரம் எப்படி உலகமயமாக்கி எல்லாருக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எவ்வளோ ஃப்ரீயாக எந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு கிடச்சதை பற்றி நம்ம படிக்க போகிறோம், ப்ரீஃபாக படிக்க போகிறோம். நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த இன்ட்ரடக்ஷனில் லிபரலைசேஷன்னா ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ப்ரைவேட்டைசேஷன்னா தனியார் மயமாக்கப்படுதல், குளோபலைசேஷன்னா உலகமயமாக்குதல். Much talked of subjects among politicians, economists and businessmen in modern days. LPG இந்த மூணுத்தை பற்றி தான், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் பற்றி தான் பொலிட்டீஷியன், எக்கனாமிக், பிஸ்னஸ் மேன் எல்லாம் பற்றி பேசிக்கிறாங்க. எல்பிஜி இந்த மூணுத்தை வச்சு தான் இந்த காலத்து பிஸ்னஸே ரன் ஆகிட்டுருக்கு. குளோபலைசேஷன்னா என்னன்னு படிக்க போகிறோம். Globalization is the integration of a country with the world economy. Basically, globalization signifies a process of internationalization plus liberalization. Globalization என்ன? உலகமயமாக்குதல். ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு எக்கனாமி ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணியிருக்கு? இன்டர்நேஷ்னலைசேஷன். ஃபுல்லாக மற்ற அதர் நாடுகள் எல்லாரையும் ஃப்ரீயாக தாராளமாக எல்லா ட்ரேடு ஃபெசிலிட்டியும் எல்லாம் நடக்கிறது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கிறது தான் குளோபலைசேஷன் மீனிங். அது The term globalization was introduced by Professor Theodore Levital இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சுது. அண்ட் தென் இது வந்து 3 ஸ்டேஜஸாக பிரிக்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்செக் குளோபலைசேஷன். ஆர்ச்சேன்னா ஆர்காலஜி குளோபலைசேஷன். அண்ட் தென் செகண்ட் ஸ்டேஜ் புரோட்டோ குளோபலைசேஷன். தேர்ட் ஸ்டேஜ் மாடர்ன் குளோபலைசேஷன். ஆர்ச்சாலஜி குளோபலைசேஷன்னா என்ன? ஆண்ட்ரி கண்டர் ஃப்ராங்க் வந்து argued that a form of globalization had been existent since the rise of trade links between the Sumer and the Indus Valley civilization. முதல்ல வந்து இந்த உலகமயமாக்குதல் எதுலேருந்தே வந்துச்சு? ஆதி காலத்தில் ஆர்ச்சாலஜி பீரியட்லேருந்தே, பண்டைய காலத்திலேருந்தே வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, சூமரும் இண்டஸ் வேலிக்கும் நடுவில் வியாபாரம் பண்ணும்போது 3rd மில்லியன் BC-லேயே இது வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் early age globalized economics culture known as archaic globalization சொன்ன பண்டைய கால திட்டத்தை தான் இது. டியூரிங் த ஹெலனிஸ்டிக் ஏஜ், அதாவது கிரீக் டெத் ஆஃப் அலெக்சாண்டர் ரோமெல்லாம் இருந்தாங்களா, அந்த டைம்லேயே இந்த குளோபலைசேஷன் நடந்திருக்கு. ட்ரேட் லிங்க் பிட்வீன் த ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர், அந்த ஹேன் டைனாஸ்டி எல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கும்போது இந்த குளோபலைசேஷன் ட்ரேடு நடந்திருக்கு. இதுதான் என்னது, இந்த கமர்ஷியல் லிங்க் தான் சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. சில்க் ரோடு, தீஸ் பவர் இன்ஸ்பயர்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்க் ரோடு. த இஸ்லாமிக் ஏஜ் வாஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் குளோபலைசேஷன். இஸ்லாமிக் ஏஜ்லேயும் இந்த குளோபலைசேஷன் ட்ரேட் நடந்திருக்கு, உலகமயமாக்க வியாபாரம். அப்புறம் த அட்வென்ட் ஆஃப் த மங்கோல் எம்பையர் அண்ட் த்ரோ எஸ்டாப்ளிஷிங் டு த commercial centers of the Middle East and China greatly facilitated travel along the Silk Road. இவங்கெல்லாம் இந்த சில்க் ரோடை தாண்டி தான் வந்து வியாபாரம் எல்லாம் ஈஸியாக பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. The modern phase of global exchange are sometimes known as these pre-modern தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்ச்சைக் குளோபலைசேஷன் சொல்கிறோம். இது வந்து புரோட்டோ குளோபலைசேஷன் வந்து அது வந்து ஆர்ச்சைக் குளோபலைசேஷன் பண்டைய காலம், இது வந்து இடைக்காலத்துது, மெடிவல் பீரியட். இதுக்கு பேர் தான் என்னது, புரோட்டோ குளோபலைசேஷன். இட் வாஸ் சார்ட்டரைஸ்ட் பை த ரைஸ் ஆஃப் த மேரிடைம் யூரோப்பியன் எம்பையர் இந்த 16th கடல் வழி வாணிகமாக வந்தவங்க 16th and 17th சென்ச்சுரியில் போர்ச்சுகீஸ் வந்தாங்க, ஸ்பானிஷு, டச்சு, இதெல்லாம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். போர்ச்சுகீஸு, டச்சு, பிரிட்டிஷு, ஸ்பானிஷு எல்லாம் வந்து 16th-17th சென்ச்சுரியில் வந்தாங்க. அதாவது குளோபலைசேஷன் பிகேம் ப்ரைவேட் பிஸ்னஸ் phenomenon லைக் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எப்போ நமக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிச்சது? 1600 அவங்க வந்து வணிகம் செய்கிறதுக்காக நம்ம இந்தியா நல்ல ரிச் கண்ட்ரியாக இருக்குது, வெல்த் கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுத்தாங்க. இவங்க எல்லாரும் described as the first multinational company and the first Dutch East India Company founded in 1602 were established. இதுதான் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி. நமக்குள்ள முதல் வந்தது எது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் 1600. இதை தான் நம்ம மெடிவல் பீரியடுன்னு சொல்கிறோம்.
இப்போ மாடர்ன் குளோபலைசேஷன் பற்றி படிக்க போகிறோம். The 19th century witnessed the advent of the globalization, approaching it modern from between the globalization in the 19th and in the 20th century. There are significant differences. இங்கே வந்து 2 points மெயின் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சேம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்சஸ்னால், ஒன்று வந்து குளோபல் ட்ரேட் அண்ட் சென்ச்சுரிஸ் in the centuries as well as the capital investment. குளோபல் ட்ரேட் ஒன்று, உலகமயமாக்க வணிகம் ஒன்று, அப்புறம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எக்கனாமி முதலீடு போடணும்ல அது. அந்த அனதர் ஒன் இஸ் அ குளோபல் ட்ரேட். இந்த 20th century ஷோஸ் அ ஹையர் ஷேர் ட்ரேட் இன் மெர்ச்சன்ட் ப்ரொடக்ஷன். நிறைய ட்ரேடெல்லாம் அவங்க ஷேர் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க இந்த ப்ரொடக்ஷனில். க்ரோத் ஆஃப் ட்ரேட் இன் சர்வீசஸ், இந்த ரைஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரேட் பை மல்டிநேஷ்னல் ஃபர்ம்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணிவிட்டு இந்த ஷேர்லாம் நிறைய இந்தியா மேலே போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா, ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். சதர்ன் இந்தியன் ட்ரேட் கில்டு வேர் ஃபார்ம்டு by merchant in order to organize and expand the trading activities. இப்போ நம்ம மே 5 வணிகர்கள் தினம் இதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அப்போவே அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, வியாபாரிகள் சங்கம் ஆரம்பித்தாங்க. வியாபாரிகள் சங்கம் ஆச்சு. ட்ரேடு கில்டு பிகம் அவங்களுக்குள்ள இந்தியன் கல்ச்சரில் எக்ஸ்போர்ட் டு அதர் லேண்ட். அது ஒரு பாலமாக இருந்து ஒரு சேனலாக இருந்துட்டு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்ம திங்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்றாங்க. ஏர்லி ட்ரேடர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர் 1053 AD த கலிங்கா ட்ரேடர் மாடர்ன் ஒடிசா brought ரெட் கலர் ஸ்டோன் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் ட்ரேட். ரெட் கலரில் ஸ்டோனு, சிகப்பு கற்களை வந்து டெக்கரேஷன் பண்ண வச்சுப்பாங்களா, அது வந்து வாணிபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ த காட்டன் டெக்ஸ்டைல் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆஸ் இயர்லி டேட். இப்போ யூரோப்பியன் ட்ரேடர் எப்படி வந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். This was due to the trading activities of the various European countries which came to India during this period. இவங்க என்ன பண்ணாங்க, சீ ரூட் வழியாக தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் பையா வாஸ்கோ ட காமா ரீச்சிங் இஸ் ரெப்பர்குஷன் ஆன் த சிவிலைஸ்டு வேர்ல்டு. இவங்களும் அதே மாதிரி வாஸ்கோ ட காமா மூலியமாக இவங்களும் யூரோப்பியனும் கடல் வழியாக வந்து நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க. ரெப்பர்கஷன்னா நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க இந்தியாவுக்கு தான். எல்லோரும் என்ன பண்ணாங்க, இந்தியா கிட்ட இருக்க வெல்த்தை சுரண்டுறதுக்காக இந்தியாவுக்குள்ளே வந்து ரொம்ப இந்தியாவை துன்புறுத்தி இந்தியாவை அடிமை நாடாக ஆக்கிட்டாங்க. ஓகேவா? அண்ட் தென் நவ் போர்ச்சுகீஸ். The Portuguese under the leadership of Vasco da Gama landed at Calicut on May 1498. போர்ச்சுகீஸ் வந்து எது வழியாக, அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் வாஸ்கோ ட காமா வழியாக காலிகட்டில் வந்து 1498 வந்தாங்க. ப்ராஃபிட் ஆஃப் குட்ஸ் brought by Vasco da Gama to Portugal were to 60 times cost of the entire expedition to India. அவனது 60 மடங்கு ஜாஸ்தியாக வந்தது அவருக்கு கிடச்சிது. அவருக்கு எக்ஸ்பெடிஷன் டு இந்தியாவில் 60 மடங்கு, அவர் 6 மடங்குனா 60 மடங்காக அவருக்கு கிடச்சிதான் லாபம். The second trip of Vasco da Gama in 1502 led the establishment of trading station at Calicut, Cochin and Kannur. ஃபஸ்ட்டு காலிக்கட்டில் வந்தார் 1498ஆம் ஆண்டு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணார், கொச்சின் அண்ட் கண்ணனூர். இப்போ கொச்சின் வாஸ் த இயர்லி கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. இப்போ கொச்சின் தான் கேபிட்டலாக இருக்குது. இது கடல் வழியாக போர்ச்சுகீஸும் வந்தாங்களா. இப்போ டச்சுக்காரங்க எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். The Dutch undertook several voyages. அவங்களும் நிறைய கடல் பயணம் 1596 and formed the Dutch East India Company. VOC 1 1602 in 605. Admiral Van der Hagen established a Dutch factory. Admiral Van der Hagen எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, at மசூலிப்பட்டினம் அண்ட் பெட்டாபோலி நிசாம்பட்டினம்ன்ற இடத்துலையும் தேவனாம்பட்டினம் என்ற இடத்துலையும் அவர் வந்து டச் ஃபேக்ட்ரி அவரை ஸ்டார்ட் பண்ணார். In 1610, upon negotiating with the king of Chandragiri, found another factory at Pulicat. இன்னொரு ஃபேக்ட்ரியை புலிகேட்டில் ஓப்பன் பண்ணார் with the help of the Chandragiri king. Other commodities exported by the Dutch were, என்ன மற்ற கமாடிட்டிஸ்லாம் என்ன இது பண்ணாங்கன்னா, இண்டிகோ, பெங்கால், ரா சில்க். புலிகேட் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த டச் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, புலிகேட்டை வந்து தலைநகரமாக ஆக்கிட்டாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸாக ஆக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் என்னத்தை அந்த ஃபேக்ட்ரியில் இது பண்ணுவாங்கம்மா, வெடி மருந்து தான், துப்பாக்கியில் போடுற வெடி மருந்து தான் அவங்க உற்பத்தி பண்ணிட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அது இல்லாத வெடி மருந்து இல்லாத இண்டிகோ அங்கே பெங்கால் ராஸுக்கும் டச்சு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாம்.
On 31st December 1600, Queen Elizabeth Granter chartered the East India Company. On the southeastern coast, the English established a Masulipatinam in 1611 and near Pulicat in 1626. அதே மாதிரியே குவீன் எலிசபெத் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தென் அட் மசூலிப்பட்டினம் he established in 1611 near Pulicat in 1626. மசூலிப்பட்டினத்தில் 1611ஆம் ஆண்டும் புலிகட்டில் 1621ஆம் ஆண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. The Sultan of Golconda granted the English the Golden Fireman in 1632, by which they are allowed to trade freely in their kingdom ports. In 1639, built a fortified factory. அந்த ஆயுதங்களெல்லாம் வைப்பாங்கள்ல, பாதுகாப்பு ஆயுதங்கள்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் வைக்கிற ஃபேக்ட்ரியை மெட்ராஸில் சென்ட் ஜார்ஜ், இப்போ நம்ம ஜார்ஜ் ஃபோர்ட் சொல்கிறோம்ல, which soon has displaced at மசூலிப்பட்டினம் as headquarters of the English settlement of the Coromandel coast. அவங்க இந்த ஃப்ரீயாக இந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக அவங்க ட்ரேட் வச்சுக்கிட்டாங்க. எங்கே சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் which soon has displaced at மசூலிப்பட்டினம் at the headquarters of the English settlement of the Coromandel coast. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அண்ட் தென் த டேன்ஸ் எப்படி வந்தாங்க பார்க்கலாம். த டேன்ஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் அரைவ்ட் இன் இந்தியா இன் 1616. The Danish settlement were established at Tranquebar in Tamil Nadu. Tranquebar வந்து தமிழ்நாடு கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். In 1620, which was the headquarters of Danes. இதுதான் வந்து இப்போ டேன்ஸோட ஹெட்குவார்ட்டர்ஸாக இருக்குன்றாங்க. They failed to strengthen themselves. அவங்களால முடியல. And then in 1845, they are forced to sell their India settlement to the எல்லா இந்தியா செட்டில்மெண்ட்லாம் அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் பிரிட்டிஷ் கையில் ஒப்படைச்சிட்டு அவங்க பேசாமல் போயிட்டாங்க டேன்ஸ். அவங்க கொஞ்ச நாள் தான் இருந்தாங்களே. அண்ட் தென் ஃப்ரெஞ்சுக்காரங்க எப்படி வந்தாங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1668 by obtaining permission from the Sultan of Golconda. In 1693, the Dutch captured Pondicherry but was handed back to the French. இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா 1668 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரியை சுல்தான் ஆஃப் கோல்கொண்டாவோட பெர்மிஷனோட. ஆனால் 1693 வந்து டச் வந்து பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணாங்க. அதை வந்து என்ன பண்ணாங்க, அந்த பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணிவிட்டு in 1701 பாண்டிச்சேரி வாஸ் த ஹெட்குவார்ட்டர் ஆஃப் த ஃப்ரெஞ்சாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் குளோபலைசேஷன் இன் இந்தியானா என்னன்னு பார்க்க போகிறோம். In India, the period after 1980-81 was marked by severe balance of payment difficulties. அப்போ வந்து ஆயில், கச்சா எண்ணெய், அந்த என்னென்ன சொல்கிறதோ அந்த மாதிரி ஆயில்லாம் ரொம்ப ஹை லெவலுக்கு போயிடுச்சு ப்ரைஸ் எல்லாம். எதனால்? கல்ஃப் வார் வந்ததுனால 1991. அண்ட் தென் ஹாஸ்டிலிட்டிஸ், ஈரான் மாதிரி அமெரிக்காவில் இருக்கலாம், அங்கே ரொம்ப பெரும் சண்டையாகி ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் கல்ஃப் வார். அப்போ ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு ஜூன் 1991. அப்போ வந்து இந்தியாவால் என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. இந்தியாவில் என்ன பேலன்ஸு, அன்பிரசிடென்டட் பேலன்ஸ் ஆஃப் த பேமெண்ட் கிரிசஸ், எப்படி வந்து கஜானாவெல்லாம் காலியாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே புரியவே இல்லை. வித் த டவுன் கிரேடிங் ஆஃப் இந்தியாஸ் கிரெடிட் some international agencies, there was a heavy flight of capital out of India. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல், ஒரு கேபிட்டல் இல்லாமல் இந்தியா அப்படியே தத்தளிச்சு நிற்கிது. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, சின்ஸ் இந்தியா லாஸ் இட்ஸ் கிரெடிட் வர்த்தினஸ் அது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை தன்னோட நிலைமையை லாஸ் பண்ணிடுச்சு. அண்ட் தென் த கவர்மெண்ட் மார்ட்கேஜ் 40 டன் ஆஃப் கோல்டு டு த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுக்கிட்ட கேட்டிருக்காங்க, அடமானம் வச்சுருக்காங்க. அண்டர் தீஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ், தங்கத்தை 40 tons of gold to the Bank of England, the Indian government mortgaged. Under these circumstances, the government for 91 to 92 presented its budget in July 1991. பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க with a series of policy changes which underline globalization, liberalization and privatization. This has to be become called the new economic policy. இது மூணு சேர்ந்தது தான் எல்பிஜி, நியூ எக்கனாமிக் பாலிசி. அந்த பாலிசியில் இந்தியா வந்து டங்கல் டிராஃப்டில் சைன் பண்ணிச்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீ ட்ரேடு, எந்த பொருள் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலான்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த டங்கன் டிராஃப்டில் 1994 சைன் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால் எப்படி அவங்க எதனால் கஷ்டம் வந்தது, கல்ஃப் வார்னால கஷ்டம் வந்தது, ரொம்ப எக்கனாமிக் கண்டிஷன்லாம் மோசமாக போனதுனால அந்த டைமில் நியூ கவர்மெண்ட் வந்தது. அந்த டைமில் என்ன பண்ணாங்க, 40 tons ஆஃப் கோல்டை பேங்க்கில், இங்கிலாந்து பேங்க்கில் அவங்க மார்ட்கேஜ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நியூ எக்கனாமிக் பாலிசியில் டங்கல் டிராஃப்டில் 1994 சைன் பண்ணாங்க. ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன். நியூ எக்கனாமிக் பாலிசி என்னன்னு
ஃபஸ்ட்டு அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்டு ஃபார் பப்ளிக் செக்டார், எல்லாமே பப்ளிக் செக்டார் ஆகிட்டு ப்ரைவேட் செக்டாரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ருப்பி, ஃபிக்ஸ்டு ரேட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற குட்ஸுக்கு ஃபிக்ஸ்டு ரேட்டு அண்ட் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. And then foreign private sector by making rupee convertible on trade on current account by reducing import duties, வரியை குறைக்கிறது மூலமா அவங்க ட்ரேட் லிங்கை இந்த குளோபலைசேஷன் ட்ரேடை அவங்க ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் வேர் suitably changed. And then statutory liquidity ratio SLR was reduced in increased lending by RBI. லோன் கொடுக்கறது மூலமா அவங்க வட்டி எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நவ் இப்போ மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மல்டிநேஷ்னல் கார்பரேஷனா என்ன? எம்என்சினா என்ன? இட் இஸ் எ கார்பரேட் ஆர்கனைசேஷன் which owns or controls production of goods services in at least one country other than its home country. ஒரு கண்ட்ரியை விட்டு மற்ற கண்ட்ரிக்கு நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸை எடுத்துகிட்டு கொண்டு போகிறது தான். இப்போ நம்மக்கிட்ட எது நிறைய இருக்கோ அதை நம்ம மற்ற கண்ட்ரிக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்ல, அதுதான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, அதை தான். ஓகேவா? தட் இஸ் த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். இப்போ கார்பரேட் கம்பெனியெல்லாம் உள்ளே வந்து வெளியே நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா கார்பரேட் கம்பெனிங்கெலாம் வராங்களே, வந்து நம்மக்கிட்ட பிஸ்னஸ் மூலிமா தானே அவங்க பெரிய ஆள் ஆகிடுறாங்க. தட் இஸ் known as MNC. லைக் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, எதுக்காக அவங்களாம் வராங்க? நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல்ஸ்க்காக தானே வந்தாங்க முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, which came to India as a trading company, then its net throughout the country become politically. நம்மக்கிட்ட இருக்க ரா மெட்டீரியல்ஸுக்காக வந்து அதை எடுக்கிறதுக்காக வந்துட்டு அப்புறம் அவங்களே ஒரு பெரிய ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. அதே போல தான் தீஸ் மல்டிநேஷ்னல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் தேர் ஆக்டிவிட்டீஸ் டு எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். முதல் வந்து ஆர் கண்ட்ரோல் ரா மெட்டீரியல் இந்த ஆஸ்ட் கண்ட்ரீஸ்க்குன்னு வந்தாங்க 1920. அண்ட் தென் ஸ்லோலி என்டர்ட். எப்படி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் 1660 வந்தானோ சும்மா அந்த ட்ரேடுக்காக வந்து அப்புறம் நம்மளை எல்லாரும் ஆக்குப்பை பண்ணிட்டு நம்மளை ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸும் சும்மா லைட்டாக ரா மெட்டீரியல்ஸ்க்காக 1920 they slowly entered. And then 1950 they manufacturing and service sector, and most of them MNC at present belong to the 4 major exporting countries. இதில் யாரும் ரொம்ப எம்என்சியில் 4 எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்னால் மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரினா USA, UK, France, Germany. இதில் முதல்ல லார்ஜஸ்டாக இருக்கிறது அமெரிக்கா தான். 11 லார்ஜஸ்ட் இஸ் அமெரிக்கன். 11 ஆஃப் த 15th லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல் ஆர் அமெரிக்கன். 15 லார்ஜஸ்ட் எம்என்சி கம்பெனியில் 11 அமெரிக்கா. அதுதான். இப்போ பார்த்துக்கோ அமெரிக்கா எவ்வளோ நம்ம வல்லரசு நாடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் growth ஆஃப் எம்என்சி இன் இந்தியா. பாருங்கள் எல்லாம் எம்என்சி கம்பெனி பார். எ காமன் ஃபார்ம் ஆஃப் எம்என்சி பார்ட்டிசிபேஷன் இன் இந்தியா இண்டஸ்ட்ரி இஸ் த்ரூ என்டரிங் இன்டு cooperation with the Indian industrialists. Trends